எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம்னா கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11வது பாவகத்தில் வரக்கூடிய மாதம் தானுங்க மார்கழி மாதம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு அற்புதமான அதிசயம் இருக்குதுங்க. மீண்டும் இந்த அதிசயம் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுங்க. சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, அப்படி என்ன அதிசயம்ன்றது எங்களுக்கு தெரியல. உங்கள் ராசிக்கு 7 கிரகம் திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இதில் மாற்றவோ மறுக்கவோ முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே லக்னத்துக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி அல்லது ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி தான் திருமணஸ்தானம். அப்போ திருமணஸ்தானாதிபதி சூரியன் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து குரு பகவானுடைய பார்வை வரக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்போது செவ்வாய் அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லுவார். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியுடைய பார்வையில் செவ்வாய் குருவை பார்க்க, குரு செவ்வாவை பார்க்க குருமங்கள யோகம் ஏற்படுது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகத்தோட சூரிய மங்கள யோகமும் ஏற்படுது. இந்த குரு பகவான் மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்போது எல்லா வருஷமும் வருஷத்தில் ஒரு முறை சூரியன் 11வது பாவகத்துக்கு வர்றது ஜோதிட விதி. ஆனால் இந்த குரு பகவான் இந்த இடத்துக்கு மீண்டும் வரணும்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் நமக்கு ஏற்படும். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இல்லையா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 12 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு, அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, கிராமப்புறத்தில் இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் முக்கியம், நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாகா முக்கியம் இல்லைன்ட்டு. அந்த மாதிரி வரக்கூடிய மாதத்தை தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொன்னாங்க பெரியவங்க. அது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவானுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள் உண்மையிலேயே நல்ல நேர காலங்கள். ஏற்கனவே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உடல் ஸ்தானத்தில் படிப்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது, பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை. இந்த மன அழுத்தம் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சார் உண்மையாக சொல்கிறீங்களா சார்? அதாவதுங்க, நேரகாலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேரகாலங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இந்த பிரபஞ்சம். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அந்த குரு 5வது பாவகத்தில் இருந்து அவருடைய சொந்த சாரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவான் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு, சூரிய பகவான் திருமண ஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு, சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனையும் பார்க்கிறாரு, புதன் புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனையும் பார்க்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் தானே திருமண ஸ்தானாதிபதி. அதே மாதிரி 7வது பாவகத்தில் கேது வேறு இருக்கார் இல்லையா? கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக கேது நமக்கு எங்கே இருக்கிறாருன்னா, 1 வருஷ காலமாக எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார். நல்லா இருந்த குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு சில சங்கட செலப்புகள் ஏற்பட்டு இருக்கும், புரிதல் இல்லாத அளவுக்கு இருந்திருக்கும், ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாத அளவுக்கு இருந்திருக்கும். இந்த சூரியன் திருமணஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் கேதுவுடைய சாரத்தில் மார்கழி 1லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வரார். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 270 டிகிரியிலிருந்து
300 டிகிரி வரைக்கும் தான் சூரியன் இந்த இடத்துல இருக்க போகிறாரு. அப்போ 270 டிகிரியிலிருந்து 283 டிகிரி வரைக்கும் சூரியன் வர்ற நேரம் தான் கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அந்த காலகட்டத்திலேயே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரிப்படுத்திடும். அதே மாதிரி 5ஆம் தேதி சுக்கிரன் நம்ம லாபஸ்தானத்துக்கு வருவார். 5ஆம் தேதி வரார் அப்படின்னா இந்த காதலர்களிடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாயிடும். வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்கும். வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை மண்ணு மனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்லா இருக்கும். சார் எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா சார்? எண்ணங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி வேறு எதுவுமே கிடையாது. அதாவது நல்ல அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை எண்ணத்தை விதைங்க, எண்ணங்களை விதைங்க. எண்ணங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி வேறு எதுவுமே கிடையாது. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நேர காலங்கள் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில், அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தேவகுரு வீட்டில், குரு பகவானுடைய பார்வை, சுக்கிரன் குருவை பார்க்க, 2 பேருமே பார்வை பரிவர்த்தனை. இது நல்லாயிருக்கும். சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சாரம் வாங்கிறது சிறப்பாக இருக்கும். அதை விட ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி இல்லையா, தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்க, குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க, இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் 4வது பாவகம்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது மண் மனை வாகனம் இந்த இடத்துக்கு எல்லாமே அதிபதி இந்த இடம் தானுங்க. அப்போ 3வது பார்வையாக பார்க்கிறார். இந்த இடத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரனை 10வது பார்வையாக பார்க்கிறார். எப்போ? 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருக்கிறீங்களோ வெளிநாட்டில் இருக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. மார்கழி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார் ஒன்று மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, அல்லது ஒரு வாகனத்தை புக் பண்ணுவீங்க. 2ல் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கையில் 4 காசு பணம் இல்லையே, அதில் அப்புறம் இது நடக்குதா அல்லது நடக்கலையான்றதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்க போகுது இந்த நேரத்தில். மார்கழி மாதம் சரியாக 13ஆம் தேதியிலிருந்து 13 தேதியிலிருந்து 28 தேதி வரை, 13லிருந்து 28ஆம் தேதி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு பதவி உயர்வு உருவாகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தாலும் சரி, இல்லை உள்நாட்டில் வேலை செய்தாலும் சரி, இல்லை நீங்கள் டெம்பரவரியாக ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற ரோலிருந்து இருக்கிற ஒரு அமைப்பிலிருந்து அடுத்த ரூட்டுக்கு வரத்துக்கான சூழலை உருவாக்கும் 13ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? அதாவது சுபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில், அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறாருன்றதை விட அந்த கிரகம் என்னவா இருக்கிறாரு, யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். சூரியன் சுக்கிரனுடைய சாரம் வாங்கும் பொழுது சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு சூரியனுடனே சேர்ந்திருக்கும். அந்த தருணத்தில் பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அதுபோக வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் 13 தேதியில் இருந்து. 14ஆம் தேதியிலிருந்து புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாதத்துடைய இறுதி வரை, மார்கழி 30 வரை, இதுக்கு ஆதாரம் கொடுக்குறேனுங்க. தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்க, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11வது பாவக லாபஸ்தானத்தில் புத்திரகாரகனுடைய வீட்டுக்கு வர, புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதி புதனும் புத்திரகாரகனும் கிரக பரிவர்த்தனை ப்ளஸ் பார்வை பரிவர்த்தனை. அதை விட புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் இந்த இடத்துல வரும். அப்போ குரு பகவானுடைய பார்வை நல்லது நடக்கும். இதனால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 14ஆம் தேதியிலிருந்து கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகட்டும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் 100% மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்திருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்தது. சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்த பிரபஞ்சம் தாய் தந்தன்ற பட்டத்தை கொடுக்கலையோன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு
தாய் தந்தை ஆகக்கூடிய தகுதியை இந்த நேரத்தில் தரப்போகுது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஐயா, இந்த வார்த்தை நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு தரமான வார்த்தை இல்லை. தாய் தந்தை ஆகக்கூடிய தகுதியை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்ற வார்த்தை இதை விட தரமான வார்த்தை இல்லை எனக்கு. அதனால் உண்மைக்கே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம் அருமையான நேரம், அற்புதமான நேரம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஐன சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் வரத்துக்கு. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதினா சனி 2வது கட்ட குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் தான், அதாவது புத்திரகாரகனுடைய நட்சத்திரத்தில் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து சனி பகவான் ஐன சுகஸ்தானாதிபதி இந்த புத்திரஸ்தானாதிபதி புதனை பார்க்கிறார். சரியா? புத்திரஸ்தானாதிபதியை வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். சனி பகவானுக்கு 3 பார்வை, 7 பார்வை, 10 பார்வை. இந்த 7வது பார்வையாக புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு. புதன் இருக்கிற இடத்த 10வது பார்வையாக பார்க்கிறாரு. குரு புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலிருந்து அவரும் அவருடைய சொந்த நட்சத்திரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அங்கிருந்து டைரெக்டாக எங்கே பார்க்குறாரு? இந்த 14ஆம் தேதிக்கு புதன் மாறுறாரு பாருங்க. அப்போ புதனை பார்ப்பார். இதை விட ஒரு நல்ல நேரம் கிடையாது. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு இதை விட சத்தியமாக ஒரு நல்ல நேரம் கிடையவே கிடையாது. மிராக்கல் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, பார்த்துக்கோங்க. அது போக முக்கியமான விஷயம், இந்த சகோதர ஸ்தானம், சகோதர காரகனும் செவ்வாதான், சகோதர ஸ்தானாதிபதியும் செவ்வாதான், தைரிய ஸ்தானாதிபதியும் செவ்வாதான். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாதான். இந்த செவ்வாவுக்கும் சனிக்கும் அதாவது தொடர்பு அந்தளவு கிடையாது. எப்போவுமே 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தன்ற மாதிரி தான். அதாவது சனிக்கும் செவ்வாவுக்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க யாரு கூடாவது சேர்ந்து தொழில் செய்யலான்ற எண்ணங்கள் வந்து செஞ்சால் ஏண்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகிடும். தட்டு தடுமாறி மேலே வந்தவங்க தான் அதிகம். சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க தான் அதிகம். 50 வயசில் உள்ள கும்பராசிக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா, ஐயா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வரத்துக்கு எம்பிட்டு நாள் கஷ்டப்பட்டிங்கன்னா 30 வருஷம் உழைப்பை போட்டிருக்கிறேனுங்க. கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. 60 வயசு தகுந்த கும்பராசியில் பிறந்த ஒரு சகோதரி கிட்ட போயிட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, யார் யார் உங்களுக்கு முக்கியத்துவமாக இருந்தாங்க, ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா யாரும் சப்போர்ட் இல்லை, என் மூலதான் எனக்கு மூலதனமாக இருந்தது, நானாக கையூனி கரணம் போட்டு தானேங்க மேலே வந்தேன், மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் காரணமாக இருந்தேன், என் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு யாரும் காரணம் கிடையாது. நிச்சயமாக அப்படி சொல்லக்கூடியவங்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனியை பார்க்க, சனி பகவான் செவ்வாவை பார்க்கிறார். அப்போது 2 விரோதி கிரகங்கள் சொல்லக்கூடிய ஆகாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இருவரும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. இந்த நேரமும் நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம்தான் சாதகமான ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ வளர்ந்தவங்களோ உயர்ந்த இடத்துல இருந்தவங்களோ செல்வந்தராக இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க அந்த கேட்டகரிக்கு போய் இருந்திருப்பாங்க இல்லையா? இது யாராலையும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அப்போது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பத்தை கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்திக்கிறதும் ஏற்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பாதையில் போனால் நீங்கள் மேலுக்கு வருவீங்கன்ற வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேனுங்க ஆதாரப்பூர்வமாக. நான் எப்படி சொல்கிறதுன்னா, நான் வாக்கு சொல்லலை, கணிதம், எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது, எதனால் இந்த மாதிரி ஒரு பலன் வரும்ன்ற விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோ அனுப்பி கேட்டுக்கோங்க. நான் சொன்ன விஷயம் நடந்ததா நடக்கலையான்ட்டு. நடக்கலைன்னு சொன்னால் என் சேனலை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க, பார்க்கவே வேண்டாம்.
அப்படி நடக்கும், இது நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு இன்னொருத்தர் சொன்னால் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். வாழக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள் யாருக்கும் தெரியாது. வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிறைவாக இருக்கணும். நம்ம வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிடணும் இல்லையா? எல்லாருக்கும் எல்லா வளமும் வரணுன்ற எண்ணத்தோட இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.